வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தோட்டத்தில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற நோபுலுங்கிற முருங்கை ரகமும், அதே மாதிரி இனிமேல் பார்க்க போகிற பிஏ டேனியலுங்கிற முருங்கை ரகமும், மொத்தத்தில் இந்த 2 ரக முருங்கையும் நம்ம பயிர் செஞ்சுக்குங்க. இந்த 2 ரக முருங்கை எப்படி காய்க்கிறங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போங்க. அதே மாதிரி இந்த 2 ரக முருங்கைக்கும் உள்ள சிறப்பம்சங்களை பற்றியுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் நம்மகிட்ட என்ன கேட்கிங்கன்னா, உங்களுக்கு எந்த ஊரும் கேட்கிங்க. நமக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் மென்னியானபுரம், அதுக்கு பக்கத்தில் அனத்தலைங்கிற ஒரு சின்ன கிராமங்க. இந்த கிராமத்தில் தான் நம்ம முருங்கை விவசாயம் பண்ணிட்டு வரோங்க. சரிங்க, இப்போ நம்ம வீடியோக்களை போகலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த நோபல் ரக முருங்கையை பார்த்தீங்கன்னா, காய் ஒரு 2.5 அடியிலேருந்து 3 அடி வரைக்குமே நல்லா லென்த்தாகவே காய்க்குங்க இந்த நோபல் ரக முருங்கை. அதே மாதிரி நமக்கு காய் நமக்கு எப்பயும் நல்லா காய்க்கணும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு காய் இல்லாங்கிற குறைபாடு இல்லாமல் எப்போவுமே ஒரு ஆவரேஜாவது நமக்கு காய் கிடைக்குங்க. மற்றபடி நமக்கு வருஷத்தில் ஒரு 2 தடவை நல்ல காயினா காய், அப்படி ஒரு அழுங்கழுங்கான காயை நமக்கு இது சாகுபடி பண்ணி தான் இந்த ரகம் தந்துட்டு இருக்குங்க. நாங்களும் இந்த ரகத்தை ஒரு 3 வருஷமாக பயிரிட்டு வரோம். அதே மாதிரி இந்த ரகம் மழை டைம் நல்லா கூடுதலாகவே இந்த காய் விலை போகுதுங்க. ஏன்னா காய் கொஞ்சம் கருக்கருக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க, கலர் சேஞ்ச் ஆகுறதுக்கு மழை டைமில். எப்படி பார்த்தாலும் நமக்கு மற்ற ரகத்தோட ஒரு 5 ரூபாலேருந்து ஒரு 10 ரூபா வரைக்குமே இந்த காய் மழை டைமில் எக்ஸ்ட்ராவே நமக்கு வியாபாரிகள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இதை மார்க்கெட் செய்கிறதும் நல்லா தான் இருக்குது. என்ன ஒரு ஒரு குறைபாடுனா இந்த காயில் நமக்கு காய் சில காய் ரொம்பவே வளர்த்தியாக இருக்கிறனால நமக்கு இந்த 60 கிலோ பாக்ஸ் எல்லாம் போட்டு நமக்கு சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி வெளி பகுதிகளுக்கு நம்ம அனுப்பும்போது இதில் ஒரு சில காயில் நம்ம அந்த பாக்ஸில் போட முடியல, நல்லா லென்த்தாக இருக்கிறனால. இல்லைன்னா அப்படி இல்லைனாலும் நம்ம கொஞ்சம் பாக்ஸை சப்பி வாங்கி கொஞ்சம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. மற்றபடி இந்த காய் ஹார்வெஸ்ட்டில் நல்லாவே காய்க்குதுங்க. வருஷத்துக்கு 2 டைம்லாம் நல்லா பிடிச்சிருது. அதே மாதிரி இந்த முருங்கை ரகத்துக்கு நமக்கு நல்லா தண்ணி இருக்கிற விவசாயிகள் இதை பண்ணால் நல்லா இருக்குங்க. தண்ணி கொஞ்சம் குறைவாக இருந்தால் இதை பண்ணதுக்கு நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, நல்லா தண்ணி எந்த அளவுக்கு விடுறோமோ அந்த அளவுக்கு இந்த முருங்கை ரகம் நல்லா செழிப்பாக நல்லா வளர்ந்து வருது. அதே மாதிரி காயும் நல்லா போட்டு நமக்கு நல்லா ஈல்டும் கொடுக்குது. அதனால் நீங்களும் உங்கள் பகுதியில் தண்ணி நிலவரத்தை பொறுத்து நல்ல தண்ணி பாய்ச்சல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரகத்தை பயிரிடுங்க. இது நோபுல் ரக முருங்கைங்க, நல்லாவே ஈல்டு தரும். மற்றபடி இதில் வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் நாங்களும் 2-3 வருஷமாக இந்த ரகத்தை தான் பயிர் செஞ்சுட்டு வரோம். அதே மாதிரி இந்த ரகத்தில் உள்ள முருங்கை கிளைகளை பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டிப்பட்டி முருங்கை ரக கிளைகள் மாதிரியே கொஞ்சம் வளைஞ்ச மாதிரியே தாங்க இருக்கும். அது நமக்கு மற்றபடி அதில் வளைஞ்சிருக்கனால நமக்கு உடஞ்சிரும் அந்த பயம்லாம் தேவையில்ல. கொப்பு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டிப்பட்டி ரகத்தில் உள்ள முருங்கை கிளைகள் மாதிரி கொஞ்சம் அப்படி வளைஞ்ச மாதிரி நமக்கு தெரியும். மற்றபடி மரம் நல்லா ஸ்ட்ராங்காக தாங்க இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது பிஏ டேனியலுங்கிற முருங்கை ரகங்க. இந்த ரகத்தில் உள்ள காய்கள் ஒரு 2 அடியிலேருந்து 2.5 அடியிலேருந்து வரைக்கும் உள்ள வளத்தில் காய்க்குதுங்க நல்லா. காய்ப்பை பார்த்தா நம்ம நோபல் ரகத்தை விட இது கொஞ்சம் அதிகமாக தாங்க காய்க்கும். எப்படின்னு சொன்னீங்கன்னா, நோபல் ரகம் ஒரு வருஷத்தில் 2 டைம் நல்லா காய்ச்சிச்சுன்னா, இது 3 டைம் நல்லாவே நல்ல கொத்து கொத்தாக பிடிக்குங்க. அதே மாதிரி எப்பயும் நமக்கு காய் அதிகமாலினாலுமே ஒரு சில காய்களோட நம்ம நோபல் ரகத்தோட இது கொஞ்சம் கூடுதல் காயோட எப்போவுமே ஒரு ஆவரேஜ் காயோட இந்த மரம் இருக்குங்க. வருஷத்தில் 3 டைம் நல்ல ஹீல்டு தருங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் காய் ரொம்ப குறைவாக தாங்க இருக்குது. இப்போ விலையுமே மார்க்கெட் நிலவரம் ரொம்ப டல்லாக தான் இருக்குது. அதனால் இப்போ காய் குறைவாக இருக்கிறதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. விலை நல்லா இருக்கும்போது பொதுவாக நல்லா காய்ச்சாலே நமக்கு போதும். ஏன்னா நம்ம இதை பறித்து அப்புறப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நமக்கு விலை இருக்கிற டைமில் நல்லா காய்ச்சாலே போதுங்க. அதே மாதிரி பிஏ டேனியல் முருங்கை ரகத்துக்கு தண்ணி நோபல் ரகத்து முருங்கையோடு ஒப்பிடும்போது குறைவான தண்ணியே போதுங்க. நமக்கு குறைவான தண்ணி தான் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஏ டேனியலுங்கிற முருங்கை ரகத்தை பயிர் செய்யுங்க. நமக்கு குறைவான தண்ணியிலே இந்த முருங்கை மரம் நல்லா செழித்து வளருங்க. அதே மாதிரி நல்லா காயும் நல்லா போடும். ஒரு ஆவரேஜாக தண்ணி கொடுத்தா போதுங்க. நோபல் ரகத்துக்கு நல்லா தண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். எப்படின்னு நம்ம சொல்ல போனால், நோபல் ரகத்துக்கு எருமை மாட்டுக்கு தண்ணி காட்டின மாதிரி காட்ட வேண்டியிருக்குங்க. ஆனால் இந்த பிஏ டேனியல் முருங்கை ரகத்துக்கு அதோட குறைவாக கொஞ்சம் பசுமாட்டுக்கு தண்ணி காட்டின மாதிரி இவ்வளோ தாங்க வித்தியாசம் இந்த 2 ரகத்துக்கும். அதனால் குறைவாக தண்ணி இருக்குது நம்ம தோட்டத்தில் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஏ டேனியல் முருங்கை ரகத்தை பயிர் செய்யுங்க. அதே மாதிரி மழை டைமில் இந்த காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுங்க. நோபல் ரகத்தோட கொஞ்சம் குயிக்காக கலர் சேஞ்ச் ஆகின மாதிரி ஆயிரும்.
அதே மாதிரி மழை டைமில் வந்து நம்ம நோபல் ரக முருங்கையோட இந்த காய் வந்து ஒரு 10 ரூபா வரைக்கும், 10 ரூபாலேருந்து 20 ரூபா வரைக்குமே கொஞ்சம் விலை வந்து கம்மியாக தான் போகும். ஆனால் இந்த நமக்கு வெயில் டைமில் வந்து இந்த காயை வந்து குறை சொல்லவே முடியாதுங்க. நல்லா வந்து காய் வந்து பொலிவோடு தான் இருக்கும். நல்லா வியாபாரிகளும் வந்து இந்த காயை விரும்பி தான் வாங்குவாங்க. ஏன்னா பாக்ஸுகளை வந்து இது வந்து 60 கிலோ பாக்ஸுகள்லாம் க்ளீனாக வந்து அப்படி கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் வியாபாரிகளுமே வந்து நமக்கு வந்து இந்த காயை விரும்பி தான் வாங்குவாங்க. மழை டைமில் மட்டும்தான் கொஞ்சம் காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அந்த டைமில் மட்டும்தான் நமக்கு வந்து பிரச்சனையே தவிர மற்ற டைமு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர் நம்மகிட்ட கொப்பு எப்போ கிடைக்குன்னு கேட்கிங்க. நம்ம வந்து தை மாதம் தாங்க இனிமேலும் முருங்கை மரத்தை வெட்டுவோம். அந்த டைமில் வந்து உங்களுக்கு கொப்பு வேணும்னா நம்மகிட்ட வந்து கேட்கலாங்க. நம்மளும் வந்து வெளியூருக்கு வந்து நம்ம அனுப்பி தான் வைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போங்க. நான் உங்கள் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயி ஆர்எஸ் ராஜகோபால்.